சார் சார் வணக்கம். யாரு? இங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேனா பேச்சுலரா? நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேனுக்கெல்லாம் வீடு தர்றது இல்ல, பேச்சுலருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு மொத்தம் 7 பொண்ணு, 2 பேச்சுலர்ஸ நம்பி வாடகை குடி வச்சேன். இப்ப பெரிய பொண்ணு அமெரிக்காவுல வெல் செட்டில்டு, 2வது பொண்ணு பாம்பேல பக்கா செட்டில்டு. மீதி இருக்கிறது 5, அதை 4 ஆக்கலாம்னு இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. வணக்கம் சார். தம்பி யாரு? பாட்டியா? ஆமா சார், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு, அதான் கிளம்பிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. கரெக்ட் சார். ராதா வேதா சீதா புனிதா குமுதா எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இப்படி வாயா. என்ன இது வாடகை வீடு கேட்டா இந்த மாதிரி தப்பா நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரியா, இப்போதான் ஒரு விலங்கத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி ஒரு பிரச்சனையா? வேண்டாம், வேற வீடு பாக்கவா? பாருங்க, நீங்க இந்த அக்ராரத்துல வீடு வேணும்னு கேக்குறீங்க. இந்த அக்ராரத்துல பேச்சுலருக்கு வீடு கொடுக்க இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. நமக்கு ஒரு காரியம் ஆனா நாளையும் இல்ல 5 அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். வாங்கண்ணா சார், பார்ட்டி ஓகே. மற்ற டீட்டெயில் எல்லாம் பேசி பிடிச்சுங்க. இங்க பாருங்க தம்பி, மாசம் 1500 ரூபாய் வாடகை, 6000 ரூபாய் அட்வான்ஸ். 1ஆம் தேதி ஆனா டான்னு வந்து வாங்கிக்கணும். இந்த அட்வான்ஸ். என்னங்க இது? நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். ஆமா சார். இது கண்டினியூ ஆவறதும் கட்டாவறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த காப்பி எனக்கு வர சார். மத்த விஷயத்தை உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். பாப்பா பேக்க வாங்கிட்டு தம்பி உள்ள கூட்டிட்டு வா. ஏய் நீ நில்லு, மூத்த நீ போ. இல்ல பரவாயில்லைங்க. வந்த உடனே விளையாட்டு. ஏன் காயத்ரி, நியாயமா எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம காதல ஜெயிக்கணும்னு கிளம்பி வந்தது அவ்வளவு பெரிய தப்பா? நடந்த கலாட்டாக்கு அப்புறம் நான் ரவுடி இல்லைன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு புரிகிறதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட எனக்கு அதிகமா பிடிச்சதே உன்னோட நம்பிக்கை தான். அதை நீ தளர விடலாமா? எல்லா லவர்ஸும் பெத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே சந்திப்பாங்க. ஆனா நம்ம ப்ராப்ளத்தை முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டு பின்னாடி ஈஸியா ஒண்ணு சேர போறோம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என் பிரச்சனை என்னன்னு தெரியாம உனக்கும், உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம எனக்கும் அது நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு யாரு சொன்னது? இப்ப நீ நினைச்ச நான் வரல. தம்பி தம்பி என்ன தம்பி, பகல்லையே கனவா? இந்த வீட்டு ராசி அப்படி. ஆமா, கனவு யார் கூடனா தெரிஞ்சுக்கலாமா? இந்த 5 பேர்ல ஒண்ணு தொடுங்கோ. தொடலனா வீட்டை காலி பண்ண வேண்டியதுதான். ஐயா, என்னங்க எப்படி சொல்றீங்க? வேணும்னா 5 பேரும் தொடறேன். விட்டா மொத்த பேரும் குத்தகை எடுத்துட்டு போட்டிருக்க. நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. we are genuine. இவர் இருக்கிறது மொத்தம் 5, அதுல இது பிஞ்சு, மீதி 4 இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீ பண்ணல, அவங்கள ஒருத்தி உன்னை செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இங்க பாருங்கம்மா, கொண்டாந்த பொருளை எல்லாம் தம்பி ரூம்ல அங்கங்க வச்சிருங்க. கவலைப்படாதீங்க, உங்கள ஒருத்தி தம்பிக்கு தான். சந்தோஷம் தானே? பேனா உதறிட்டு இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார், அது அவரோட வைஃப். ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? அவதாமா அந்த கொல்ல கூட்ட தலைவி, ருத்ரமூர்த்தியோட அம்மா. அப்படியே அவளுக்கு தலையில ஒரு சிவப்பு ரிப்பனை கட்டிப்பாரு. புலந்தேவி ஓல்டு கெட்டப்ல இருக்க மாதிரி இருப்பா. துணி காய போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? அவனோட தங்கச்சிம்மா. இவளை காய போட்டுட்டு அவன் புருஷங்காரன் துபாய்க்கு போயிட்டான். தாலி கட்டின அன்னைக்கு போனவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான். ஏமா, குழந்தை நான் இன்டர்நெட்லயா பிறந்திருக்கோம், வேற ஏதோ இன்டர்லிங்க். ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கே அந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுமா அது. இந்த வீட்ல இவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, ஊட்டில ஒரு உதாகரம் இருக்கான், ஏதோ மிருதங்கத்துக்கு வார் கட்டுறவனா. இசை கலைஞன்னு சொல்லுங்களேன்ப்பா. அந்த நாய் தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு அந்த பரதேசி யாரோ ஒரு பண்ணாடைய லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது. இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. அன்னைக்கு தாமா இந்த நாச்சி முத்து தலை நிமிர்ந்து நிக்கிறான். ஐயோ,
வேணும். பாத்தியம்மா பாவி பசங்க திட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. டேய் இன்னைக்கு 99 ஆயி போச்சு. இன்னும் ஒண்ணு அடிக்கடா, நான் செஞ்சுரி போட்டுறேன். என்ன உங்களோட தான் எடுத்துக்கங்க. ஏய் ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? ஹலோ ப்ளீஸ். ஏம்மா நீ விளையாடுறியா? அப்படியே தூக்கி அந்த பஜஸ் பேங்க்ல ஏம்மா போட்ட? அப்பா நீங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறீங்க. நானு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வச்சு அவங்கள அட்டாக் பண்ண பிளான் பண்றேன். ஸ்மார்ட் கேர்ள், விதைச்ச விதை வீண் போகல. Thank you. ஐயோ அத்திம்பே, இவன் எப்படி இங்க வந்தாரு? அப்பா! என்ன கண்ணே, ஏன் அழல? அப்பா, நம்ம அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனவ இப்ப என்னைய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கப்பா. எங்க அவன்? எங்க? அங்கே. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். உன்னை தானா தேடிக்கிட்டு இருந்தேன். அதோ வராரு இல்லைங்க, அவர்தான் நாச்சிமுத்து. ஓய் நீதான் நாச்சி முத்துவா? மரியாதையா எங்க ஆத்து பொண்ணை வெளியே அனுப்பியா? டேய் யார் வீட்டு பொண்ணை யார் அனுப்புறது? அவ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. முதல்ல நீ வச்சிருக்கிற பொண்டாட்டி அனுப்புடா. பொண்டாட்டி அனுப்பவா? எங்க ஆத்து பொண்ணை அனுப்ப சொன்னா என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்ப சொல்றான். எல்லாத்தையும் அவன்தான் காரணம். என்னடா வைதேகி டீ போட்டு கூப்பிடுற? வைதேகியா? அவள் பேர் காயத்ரியா? இன்ஷியலா மாத்தம் இல்லாம பேரை வேற மாத்திட்டியா? இது பொண்ணு பிரச்சனையா? மாற்றம் உண்டு. பொண்டாட்டி பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது பெரும் பிரச்சனையாச்சே. போடு நாலு போடு. ஓடு. பொண்ணு அனுப்ப சொன்னா ஓடு. பொண்டாட்டி அனுப்ப சொல்றான். ஓடு. பொண்டாட்டி அனுப்புனா கட்டை அடிக்கிறான். ஓடுடா. என் பொண்டாட்டி அனுப்புடா. ஓடு நாய். சாரி அத்திம்பே, மன்னிச்சிருங்கோ. ஓம் காயத்ரி நமः, ஓம் காதலே நமः, ஓம் ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆய நமः, ஓம் தெய்வம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ண நமः, ஓம் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆய நமः, ஓம் காயத்ரி நமः, ஓம். சுவாமி என்ன இது? ஒரு ரவுடி பையன் கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் நம்மளவா செய்யற வேலை அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதை ஏமா கேக்குறேன்? விடாம தர்மகர்த்தா கையில காலில் விழுந்து அவன் ஏதோ பாவம் பண்ணானா, அதை போக்கணுங்கிறதுக்காக நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு வாங்குது தம்பி. பிரார்த்தனை முடிஞ்சு விட்டா? தெரியலையே, இதோட முடிஞ்சிரணும்னு அம்பால வேண்டிக்கோங்க. காயத்ரி 108 கொடண்டி வாத்தா புடிச்சு வாத்துக்குள்ள நுழையறதுக்குள்ள போதும் ஆகுதுரி. நீ அதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? பாத்துருவோம். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பசங்க எடுத்தாங்க. நம்ம போனா இருக்குமோ? போன் அடிச்சுட்டே இருக்கு பாட்டி, எடுத்தா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இப்ப பாருங்க. ஹலோ, ஏண்டா டேய், யாருடா அது? பொறுக்கி நாய்ங்களா? சின்ன பொண்ணுங்களா வந்து பேசினா தான் பதில் சொல்லுவீங்களோ? அறிவு கட்ட நாய்ங்களா? இப்ப அட்டென்ட் பண்ணி ஆகணுமே. ஹலோ டேய் பொறுக்கி, யாரா அது? இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ண, நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ராஸ்கல், வைடா போன. தேங்க்யூ டாடி. என்னம்மா, உனக்கு என் நிலைமை தானே? ஆண்டி, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? இது உங்க மரத்துல பூத்த பூ எங்க வீட்ல உதிர்ந்துருச்சு. அவங்கவங்க பொருள் அவங்கவங்க கிட்ட தானே சேரணும். அதான் இந்தாங்க. லாஸ்ட் ட்ரை. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம். ஐயோ அதை எடுக்காதீங்க. அந்த போன் எனக்கு தானே நினைக்கிறேன். நேத்து நான் கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு பொறுக்கி ராஸ்கல் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். நீ ரெஜிஸ்டர் ஆபீசர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தானே இருக்க. நான் அங்க போன் பண்றேன், முடிஞ்சா வந்து அட்டென்ட் பண்ணுன்னு சொன்னான். அவன் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க அவன் என்ன பண்றேன். ஹலோ. ஹே காயத்ரி, என்ன நீ ஆத்து நுழைஞ்சிட்டியா? ஏண்டா அறிவு கட்டவனே, இடியட் ராஸ்கல். ஏன் சொல்லு, நான் கண்ணன் பேசுறேன். தெரியுது யாரு போன் பண்றதுன்னு தெரியுது. அப்போ எதுக்கிட்டே என்ன திட்டுற? திட்டு வேண்டா, அப்படிதான் திட்டுவேன். எதுக்கு நான் இங்க போன் பண்றேன்? எப்பவுமே நினைப்பு தாண்டி. செருப்பால ஆடி. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும்? ஆமா, பொண்ணுங்களை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, வீட்டு விட்டு இழுத்துட்டு போய் பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் பண்ண வேண்டியது, பெத்த
அவங்க என்னால அவமானப்பட வேண்டியது. சத்தியமா இதெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட நடக்காது. புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. சரி சரி நடிச்சது போதும். ஏதாவது அர்ஜென்ட்னா காண்டாக்ட் பண்ண நம்பர் கொடுக்குறேன், குறிச்சுக்கோ. 58 58 என்னது இது 58? 58 கிலோன்னு என் வெயிட்ட சொல்றான். 30 30 சரி அது என்ன 30? 30 என் இடுப்பளவு சொல்றான். திருட்டு ராஸ்கல். 152 152 152 சைஸ்ல உங்ககிட்ட என்ன இருக்கு? 152 சென்டிமீட்டர் என் உயரத்தை சொல்றான் பாட்டி. அவன் கண்ணுல தீய வைக்க. போன வைடா, செருப்பால் அடிப்பேன். காயத்ரி சமத்துடி. இனிமே இந்த மாதிரி போன் எல்லாம் உங்களுக்கு வராது. இது ஏதோ போன் நம்பர் மாதிரி இல்லடா. நம்ம வீட்டு போன் இப்போ யாராருக்கோ எதுக்கு எதுக்கோ யூஸ் ஆகுதுன்னு பாத்தியாடா? இதுல ஏதோ சம்திங் இருக்கு. இத சொன்னா சின்ன பசங்க பாடத்தை படின்னு வாங்க. இதுங்க இன்னும் மனுஷங்களே படிக்கல.